பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல மீனா இருந்துட்டு உங்க அம்மா பேச்ச கேட்காம இருந்திருந்தீங்களா கூட நீங்க இந்த வீட்ல வாழ்ந்திருக்கலாம். ஆனா கடைசியில உங்க அம்மா பேச்ச கேட்டதுனால இப்ப எங்க வந்து நிக்கிறீங்கன்னு மட்டும் பாருங்க. இந்த குடும்பத்து மேல எல்லார் மேலயும் நான் ரொம்ப பாசம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்களே, இந்த குடும்பத்த எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கீங்கன்னு மட்டும் பாருங்க. ஏதோ உங்கள மாமா மன்னிச்சு ஏத்திருந்துப்பாங்க. இப்ப ஜெயிலுக்கெல்லாம் தூக்கிட்டு போய் உட்கார வச்சுட்டீங்க. அத்தை மேல நாங்க எல்லாருமே உசுராவே இருந்தோம். இப்ப அந்த அத்தையவே இந்த நிலைமைக்கு ஆளாக்கி வச்சிருக்கீங்க. அரசு என்ன பண்ணா? அவளையும் தூக்கி ஜெயில்ல வச்சிருக்கீங்க. உங்களுடைய விஷயம் தெரிஞ்சும் ராஜி ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. அவ என்ன பண்ணா? அவளையும் தூக்கி ஜெயில்ல வச்சிருக்கீங்க. அப்படின்னு சொல்லிட்டு மீனா இருந்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் மயில்கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. போலீஸ்கிட்ட போயிட்டு மயில் இருந்துட்டு, என் மாமாவ பிரிஞ்சு என்னால தனியாலாம் வாழ முடியாது. அதுக்காக தான் எங்க அம்மா இப்படியெல்லாம் பொய் சொல்லிட்டாங்க. என் வாழ்க்கைய காப்பாத்திக்கிறதுக்காக நானும் உங்ககிட்ட பொய் சொல்ல வேண்டியதா ஆயிடுச்சு. தயவு செஞ்சு என் மாமா கூட என்ன சேர்த்து வச்சுருங்க. என் மாமா இல்லாம என்னால வாழவே முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் வந்து போலீஸ்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. எங்களால எதுவுமே பண்ண முடியாது. உங்க குடும்பத்தால இவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாங்க. இவங்க மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சும் என்னால இவங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ண முடியல. இனிமே உன்னை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காம போறதும் இவங்களுடைய விருப்பம். எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. எங்கள ஜெயில்ல தூக்கி உட்கார வச்சீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் இருந்துட்டு எனக்கு பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியத்து மேலேயும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.